भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. இது நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயம் இதெல்லாம் நடந்தது இல்லையா? மாஸ்டர் உங்களுக்கு டீச் பண்ணாரு இல்லையா? அதாவது சில விஷயங்கள்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுங்க, அப்படி இது பண்ணுங்க, நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் எப்படி இது பண்ணணும், பிரேக் பண்ணணும்னு சொன்னார்ல. அதை வச்சு நீங்க ஸ்பெசிபிக்கா ஒண்ணு இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தேன்டா, ஆனா இது ஒண்ணு முடிச்சண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு உடச்சிருச்சு. அது எது எதையுமே நான் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கீங்க, அது உங்களால உங்க லைஃப்லயே மாற்ற முடியாத மாதிரி ஒரு அதே அதோட அதை தொட்டா உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. நைட்டு லேட்டா தூங்குறது, காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனா சில பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த டைமுக்கு சாப்பிடுறது பிடிக்காது. அந்த ஒரு பர்டிகுலரா பிரியாணி மட்டுமே சாப்பிடுவாங்க. அது அந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே எனக்கு பிரேக் ஆயிருக்கு. காஃபி குடிக்கிறது பிரேக் பண்ணிட்டாரு. காஃபி ஃபர்ஸ்ட் என்ன நிறுத்த சொன்னாரு, என்னால நிறுத்த முடியல. நீ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண. ஒரு நாளைக்கு 6-5 காஃபி எல்லாம் குடிப்பேன். எந்திரிச்சு குடிப்பேன். 1 மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு இருப்பேன். பிளாஸ்டிக் ஊத்தி வச்சு குடிப்பேன். அப்ப அது ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண சொன்னாரு. மொத்தமா நீ கம்மி பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் சொல்லுங்க எங்களுக்கு. நீங்க என்ன கம்மி என்ன குறைச்சிங்கிறது வேண்டாம். அந்த ப்ராசஸ் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க? அவர் சொன்னது எந்தெந்த விஷயம்லாம் சொன்னாரு, அதை நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அடி காஃபி தான் எனக்கு. ஏன்னா ஃபுல் அடிக்ட் காஃபில தான். நீ காஃபி பேசுறது இது ரெண்டையும் மட்டும் பிரேக் பண்ணி வந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே உடஞ்சிரும்னு சொன்னாரு மிஸ்டர். இது ரெண்டு தான் உன்னோட ஸ்ட்ராங். இது ஸ்ட்ராங் ரூட்ல நம்மளுக்கு எது நிக்குதோ அத பிரேக் பண்ணால மெச்ச இருக்க எல்லா பேட்டர்னும் உடஞ்சிரும் தான் சொல்லியிருந்தாங்க மிஸ்டர். அதுல ஃபர்ஸ்ட் காஃபி. இது குறைச்சு லாஸ்டா ஒரு நாளைக்கு 2 மார்னிங் ஈவினிங் அந்த இதுக்கு வந்தேன். அப்ப வந்தப்ப என்ன பண்ணாருன்னா, காஃபிய நீ போட்டுரு அப்படின்னு சொன்னாரு. மார்னிங் போடுறீல போட்டு முன்னாடி வச்சுட்டு காஃபியே பாத்துட்டு இருந்தாரு. நல்லா போட்டு ப்ரிப்பேர் பண்ண, ஃப்ரெஷ்ஷா பண்ணி வச்சு, ஸ்மெல் வரும், சூடா இருக்கும், குடிக்கணும்னு தோணும். அப்ப உட்காந்து அந்த காஃபி டேபிள்ல வச்சு பாருன்னு தான் சொன்னாரு. வேடிக்கை பாருன்னாரு. அது ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. சரி பாத்துட்டே இருந்து எனக்கு அப்படியே மண்டை வலி வந்துருச்சு. பயங்கரமா மண்டை வலிச்சுது. அதையும் விட்னஸா பார்த்து அது அப்படியே அந்த உள்ளுக்குள்ள அப்படியே அந்த மண்டையில இருக்கிற பெயின்லாம் லைட்டா அப்படியே உடையற மாதிரியே இருந்துச்சு. அந்த காஃபிய பாத்துட்டே இருந்து அதை உடைச்சேன். அதுக்கப்புறம் அந்த காஃபி சாப்பிடணுங்கிற அந்த முதல்ல இருந்த அந்த தாட்டு அந்த இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்லாம் இல்ல. குடிக்கணும்னே தோணல. அந்த ஒரு நாளே எனக்கு போதுமானதா இருந்துச்சு. 2வது நாளும் இதேதான் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு கொண்டு போய் சிங்க்ல ஊத்துன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம். சிங்க்ல இருக்கிற குடினா கூட குடிச்சிருவேன். சிங்க்ல அது அப்படி ஒரு வழி இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அது உடைச்சது. அது உடஞ்சப்ப ரொம்ப ஃப்ரீயான எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுக்க ஆரம்பிச்சு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. எதுனாலும் ஓரளவுக்கு என்னை விட்டு பயம் எல்லாம் போச்சு சொல்லலாம். அது ஒண்ணு நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் நெகட்டிவ் தாட்டு பிளஸ் பாஸ்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பேசிட்டே இருப்பீங்க நீங்க என் கூட. கொஞ்சம் எனக்கு பிரேக் கொடுத்தீங்கன்னா போயிருவேன். பிரசன்ட்ல இருக்க மாட்டேன். பாஸ்ட்ல தான் அதிகமா இருப்பேன். அதுக்காக தான் எனக்கு இந்த ஞான கதைகளே மாஸ்டர் கொடுத்திருந்தாரு. ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணாரு. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா விடாம அந்த இடத்துலயும் என்ன பண்ண முடியும், இவ்வளவு டாஸ்க் உனக்கு இவ்வளவு நல்லா முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது எல்லாம் தான்
அந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ஒவ்வொரு கதையும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லும். நான் எதாவது நினைக்கும் போது ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நிக்கும். அப்ப நிக்கும் போது இது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்ப உடனே அதை எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு வெளில வந்துடுவேன். இந்த மாதிரிதான் ஞானக்கதைகள் பண்ணிச்சு. ஞானக்கதைகள் ஃபுல்லா எடிட் பண்ணி அலைன் பண்ணி முடிச்சனே திரும்பவும் அதே மாதிரியான ஞானக்கதைகளும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. திரும்பவும் அதே மாதிரி ஆச்சு. அது அப்புறம் சிம்லா ட்ரிப்க்கு அப்புறம் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட் போகும்போதெல்லாம் வந்து பாதினா நான் புடிச்சுக்குவேன் போய். எப்பெல்லாம் நெகட்டிவ் வருதோ அப்ப மாஸ்டர் போட்டோ பாதி இது ரெண்டு தான் வச்சுக்குவேன், பக்கத்துலயே வச்சுக்குவேன். போக கூடாது. அதிக நேரம் பூஜையில இருப்பேன். சாயந்தரம் 6 to 7:30 வரைக்கும் கூட இருப்பேன். நெகட்டிவ் தாட் போக கூடாது நீ எப்படியாவது வெளில கொண்டு வந்துருன்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதிகமா மெடிடேஷன்ல இருந்தேன். அதனால அந்த நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பாஸ்டே போறது இல்ல, எனக்கு ஞாபகத்துக்கும் வர்றது இல்ல. ஏதாவது கேட்கணும் யோசிச்சுதான் எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா செகண்ட் போவேன். நீங்க கான்கால்ல பேசிட்டு இருந்தாலும் போயிருவேன். அப்படியே நீங்க கொஞ்சம் பிரேக் கொடுத்தா போகும். அப்படிலாம் இருந்தேன். இப்ப எனக்கே என்னை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இது 2 விஷயம் தான் சரி. இப்போ 3வது தான் பேசுறது டாஸ்க் இது எடுத்திருக்கு. இதான் சரி. இந்த 3 பேட்டர்ன் உடைச்சாலே உன்னோட மொத்தத்தையும் உடைச்சிடலாம் தான் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்ப எது வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் கை வைக்கணும்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். லைட்டா இருக்கிறது அப்புறம் தானா போயிடும். அது தானா போயிடும். அது சின்ன விஷயமா தான் சார் இருக்கும். ரொம்பவே சின்ன விஷயமா தான் இருக்கும். அதுல நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகி இருந்திருப்போம். அத தூக்குனாலே மொத்தமும் போயிடும். இப்ப பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. எது வந்தாலும் சரி அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா சின்ன விஷயம் வீட்டுல இருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 யோசனை நடக்கும். அந்த வேலையவே முடிச்சிட்டு வந்துடலாம். அது அந்த அளவுக்கு உட்காந்து யோசிப்பேன் அதை செய்யறது. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, டக்குன்னு முடிவு எடுக்கிறேன். இன்னுமே இம்ப்ரூவ் ஆகணுச்சு. ஃபுல்லா ஐட்டம் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க மாஸ்டர், வாயில சொல்லும் போது வந்து அது தமிழ் வார்த்தை எனக்கு மறந்துச்சு. அது இல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து வாயில வராத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. முடியும் இருக்கு அப்படிங்கிற அந்த இம்ல முடிகிற வார்த்தைகளா வரணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. ஒரு இது வந்து எனக்குமே அந்த இது இருக்கு. ஸ்டார்ட் பண்றதே இல்லன்னு சொல்லி சாப்பிடுங்க. அத வந்து கான்கால்ல தான் ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணாரு. அது டூ இட் டுடே சொல்லும் போதே வந்து அன்னைக்கு அந்த ஒர்க் அந்த யோகத்தை உன்னால பண்ண முடியலனாலும் இத வந்து நான் இப்ப பண்ணுவேன், இந்த டைமுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் இல்லையா. நான் இன்னைக்கு காலையில பண்ணல அந்த இல்லைங்கிற வேர்டு அந்த இடத்துலயே வரக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டதே மாஸ்டர். காலையில சொல்லுவோம், ஈவினிங் வந்து அதை முடிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு நான் பண்ணல அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு பாரு. நாளைக்கு நான் அதை பண்ணிடுறேன், இன்னைக்கு எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிற வேர்டு மட்டும் வராம அந்த பிராக்டிஸ்லாம் தான் லைஃப்ல போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க தெரியும். என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா தான் தெரியுமே தவிர அது வந்து உள்ள இறங்கி வேலை செய்யற அளவுக்கு என்ன சொல்றோம்னா நம்ம கேஸ்ல வச்சும் தெரியும். ஆனாலும் நம்ம வந்து அப்படி அசால்ட்டா இருப்போம்ல. அப்ப மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கும் போது சொல்லும் போது அது நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த செய்ய சொல்லி அதுல நீ இதை இன்புட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது பிராக்டிஸ் ஆயிக்குது.
பர்டிகுலரா ஒரு வேலையை சொல்லி அதை செய்ய சொல்லும் போது அது பிராக்டிஸ் ஆயிக்குது. எல்லா விஷயத்துலயும் அதை நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியுது. கிளாஸ் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் அது நமக்கு. அதை எப்படி ஒரு வேலையில அதை எப்படி இம்போஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7-8 மாசத்துல இந்த 3 விஷயம் தான் பெருசா பண்ணறது. இது ஒண்ணுதான். ஒண்ணு முடிச்சிருக்கேன்னா இந்த காஃபியை மட்டும் முடிச்சிருக்கேன். எங்க போனாலும் குடிக்கணும்னு தோணுறது இல்ல. அது பெரிய பிளெஸிங் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப காஃபி ஷாப் பார்த்தாலே நின்றுவேன். அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் தோணுறது இல்ல எனக்கு. நெகட்டிவ் தாட்டும் பரவாயில்ல, ஏதோ 1-2 அப்பப்போ முளைக்குது. அதையும் கொஞ்சம் எடுக்கணும் சார். அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னங்க ஸ்ரீ வேற மாதிரி சம்பவம் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க ஸ்ரீ, இதெல்லாம் பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்ரீ. நான் காஃபி விட்டதெல்லாம் எங்க அம்மாவே கேட்டுருவாங்க. ஒரு நாளும் எப்பயாவது எங்க அம்மா குடிக்கிறியா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல அது அதையும் பிராக்டிஸ் பண்ணணும். குடிக்காமே அதை இது பண்ணாம அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அதை குடிச்சுக்கணும். அதுதானே கரெக்டா இருக்கும். குடிக்காமே இருக்கிறதுங்கிறது வந்து அது 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 பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி டெம்ப்ட் தானே கிரியேட் பண்ணும். அது மேல ஒரு ஈகர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல், நம்ம வேணும்னா குடிக்கணும், வேண்டாமா வேண்டாம் அப்படி அந்த மாதிரி. அதாவது சில பேருக்கு எங்க அம்மாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா காஃபி குடிக்கணும்னா தலைவலி வந்துடும். அது அவங்க மைண்ட் செட். அப்படி காஃபி குடிச்சே ஆகணும், இல்லைன்னா எனக்கு வந்து தலைவலி வந்துடும் அந்த மைண்ட் இன்க்ளூட் பண்ணதுனால அது அவங்களுக்கு அப்படியே. என்ன புண்ணியம் செய்தேனோ